இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ வந்துட்டு செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போய்கிட்டு இருக்கு. ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு ரேவதியை அவங்க ஃப்ரெண்டு பேசிகிட்டு இருக்க மாதிரி தான் காமிச்சிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு போயிட்டு எப்படியாவது விசா அப்ளை பண்ணலான்னு சொல்லிட்டு போயிருப்பாங்களா. அவங்க வந்துட்டு மேரேஜ் சர்டிஃபிகேட் கேட்டதும் அந்த சர்டிஃபிகேட்டும் ரேவதி கிட்ட இல்லாதனால வெளியில் வந்து அப்படியே ஒரு மாதிரி முடிச்சுட்டே இருக்காங்க. அவங்க ஃப்ரெண்டுக்கு தான் வந்துட்டு கால் பண்ணுறாங்க. சொல்லிடி ரேவதி, என்ன விசாக்கு வந்துட்டு அப்ளை பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டதும், அப்போ அதில் தாண்டி ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பிரச்சனையா? என்ன பிரச்சனை? விசா அப்ளை பண்ணுறதுல என்ன இருக்குது அப்படின்னு சொல்ல, இல்லடி மேரேஜ் ஆகலைன்னா பரவாயில்ல, மேரேஜ் ஆயிருந்துச்சுன்னா அவங்களோட அந்த மேரேஜான அந்த சர்டிஃபிகேட் கேட்குறாங்க அப்படின்னு சொன்னதுமே, ஆமாடி ரிஜிஸ்டர் பண்ண அந்த சர்டிஃபிகேட் கண்டிப்பாக தேவை, அதை நான் உங்கள்கிட்ட சொல்ல மறந்துட்டேன் பாரு அப்படின்னு சொல்ல, என்னடி அதை கடைசி நேரத்தில் தான் சொல்லுவியா அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி சொல்ல, இப்போ அதனால் என்ன இருக்குது, நீ போயிட்டு உடனே இந்த சர்டிஃபிகேட்டை கொண்டு போய் கொடுத்தானா அவங்க வந்துட்டு அப்ளை பண்ணிடுவாங்க, இதில் என்னடி இருக்குது அப்படின்னு சொல்ல, ஐயோ நீ வேற சும்மா இரு, நடந்ததே வேண்டாத கல்யாணம், இதில் சர்டிஃபிகேட் வேறையா, நீ வேற சும்மா இரு அப்படின்னு சொல்ல, ஏண்டி சர்டிஃபிகேட் கூட அவர்கிட்ட போய் கேட்க முடியாதா, அது கூடவா அவளால் ரெடி பண்ணி கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்ல, இல்லடி இப்போ அவள் ரெடி பண்ணி கொடுக்காம இருக்கிறது அதெல்லாம் ரெண்டாவது விஷயம், நான் போய் இப்போ சர்டிஃபிகேட் வேணும்னு கேட்டேன்னு வச்சுக்கோ, அவன் பாட்டுக்கு சும்மா இருக்காமல் எங்கள் அம்மா கிட்ட போய் சொல்லிடுவான், அப்புறம் என்னால் ஆஸ்திரேலியா வர்றதை பற்றி நினச்சி கூட பார்க்கவே முடியாது, என்னால் விசா அப்ளை பண்ணுறதுக்கு வேறு ஏதாவது வழியை தான் பார்க்கணும், இல்லைன்னா எங்கள் அம்மா விடவே மாட்டாங்க, பெரிய பிரச்சனை ஆகிடும், வீட்டில் எங்கள் அம்மாவை சமாளிக்கிறது அதை விட பெரிய கொடுமையாக இருக்குது எனக்கு. இப்போ எல்லாம் இங்கே இருக்கவே எனக்கு பிடிக்கவே இல்லை, ஒவ்வொரு கஷ்டத்தை தாங்கிறதுக்குள்ளே எரிச்சலாக இருக்குது, அதுவும் அவன் மூஞ்சியை பார்த்தாலே எனக்கு எரிச்சலாக இருக்குது அப்படின்னு சொல்ல, ஐயோ போது நிறுத்தடி, எதுக்கு இப்படி கோவத்தில் பொங்கி வழிகிற, சரி விடு, ஏதாவது ஒன்று பண்ணி உன்னுடைய சர்டிஃபிகேட் வாங்க ட்ரை பண்ணலாம், அதுவும் ஹஸ்பண்டுக்கு தெரியாமல் அப்படின்னு சொல்ல, சரி அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி ஒரு மாதிரி முழிச்சுட்டே இருக்காங்க. விடுடி கவலை விடு, பார்த்துக்கலாம், நீ கண்டிப்பாக ஆஸ்திரேலியாவா வர்ற, அவ்வளோதான் புரியுதா அப்படின்னு சொல்ல, சரிடி நான் உன்னை தான் நம்பியிருக்கேன், எப்படியாவது ஒரு ஏற்பாடு பண்ணி நான் கண்டிப்பாக இங்கேருந்து ஆஸ்திரேலியா கிளம்பி வந்துடணும், என்னால் இங்கே இருக்கவே முடியல, அதுவும் இவன் மூஞ்சியை பார்த்துக்கிட்டு வேண்டாத கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு வாழ்க்கை ஃபுல்லாக என்னால் கஷ்டப்பட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி பேசிகிட்டு இருக்காங்க. அடுத்த சைடு வந்துட்டு யாரோ ஒருத்தங்களை கெட்டி போட்டு வச்சுட்டு இருக்க மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க. யாருன்னு பார்த்தா அது நம்ம மகேஷ் நல்லா வந்துட்டு அதே கல்யாண பட்டு வேட்டி பட்டு சட்டையிலே இருக்காப்புல, கெட்டி போட்டு வச்சு வாயில் வந்துட்டு துணியெல்லாம் அமைக்கி வச்சுருக்காங்க. அப்படியே மயக்க தெளிஞ்சு கண்ணை முழிச்சு பார்க்க பக்கத்தில் வந்துட்டு 2 ரவுடி, டே யாராது விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் எப்படி வந்துட்டு சேரை அசைக்கிறான். பார்த்தா தூரத்துலேருந்து யாரோ நடந்து வர்றாங்க, அப்படியே ஒரு ஸ்லோ மோஷனில். அது யாருன்னு பார்த்தா நம்ம சாமுடிசேரி. பார்த்தா சாமுடிசேரி அவங்க தான் கடத்தி வச்சுருக்காங்க. அவன் வாயில் வந்து துணி எடுங்க அப்படின்னு சொல்ல மகேஷ் வாயிலேருந்து துணி எடுக்கிறாங்க. மேடம் ப்ளீஸ் மேடம், என்னை விட்டுருங்க மேடம், உங்கள் பொண்ணு கல்யாணம் தான் நீங்கள் நினச்ச மாதிரி நடந்துருச்சுல, இதுக்கு மேலே எதுக்கு மேடம் என்னை இங்கே அடைச்சி வச்சுருக்கீங்க, இனிமேல் நீங்கள் இருக்கிற திசப்பக்கம் கூட நான் வரமாட்டேன், தெரியாமல் உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு வந்துட்டேன் மேடம், என்னை தயவு செய்து விட்டுருங்க, என்னால் இந்த இடத்துல இருக்கவே முடியல, உங்கள் காலில் கூட விழுகிறேன் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் பேச முடியாமல் தட்டி தவங்கி வந்துட்டு சாமுடிசேரிகிட்ட கெஞ்சிட்டு இருக்காங்க. உடனே சாமுடிசேரி வந்துட்டு நக்கலாக சிரிக்கிறாங்க. டே நீ எப்பேற்பட்ட ஆள் எவன்னா எனக்கு நல்லாவே தெரியும், அவ்வளோ சீக்கிரம் என்கிட்ட இருந்து உன்னால் தப்பிச்சிட முடியுமா, இப்படியெல்லாம் பாவலா பண்ணி நடிச்சா நீ நடிக்கிற நடிப்பை நம்பி நான் உன்னை விட்டுருவேன் நினச்சியா அப்படின்னு சொல்ல, மேடம் உண்மையாகவே நான் தெரிஞ்சிட்டேன் மேடம், என்னை விட்டுருங்க மேடம், நான் வந்துட்டு இனிமேல் ரேவதியை நினச்சி கூட பார்க்க மாட்டேன் மேடம், அவளை பார்த்து நான் இந்த விஷயத்தை எதுவுமே சொல்ல மாட்டேன், நீங்கள் என்னை கடத்துறீங்கன்னு கூட சொல்ல மாட்டேன், நான் எங்கிட்டாவது கண்காணாத இடத்துக்கு போயிடுறேன் மேடம், என்னை தயவுசெய்து இங்கேருந்து விட்டுருங்க மேடம் அப்படின்னு சொல்ல, நீ யாருன்னு தெரியும், உன் ஆள் ஒருத்திய வெளியில் இருக்காளே உன் நொன்னிக்காரி, அவள் யாருன்னு எனக்கு தெரியும், 2 பேர் சேர்ந்து என்ன தான் பிளான் பண்ணி மகளோட வாழ்க்கை கெடுக்கணும்னு நினச்சிங்கல்ல, அவ்வளோ சீக்கிரம் உங்களை விட்டுருக்க மாட்டேன், உங்கள் விஷயம் தெரிஞ்சது உங்களை சுட்டு கொல்லணும் தான் வந்தேன், ஆனால் என் பொண்ணு கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்றதுக்காண்டி தான் இப்போ வரைக்கும் நீ உசுரோட இருக்க, இங்கே பாரு ஒழுங்கா வாயை மூடிக்கிட்டே பேசாமல் இரு, இந்த இடத்த விட்டு தப்பிச்சு போகணுன்னு மட்டும் நினச்சிடாத அப்படின்னு சொல்ல, மேடம் ஏன் மேடம் இப்படி பண்ணுறீங்க, நான் ரேவதியை பார்த்து உங்களை பற்றி எதுவுமே சொல்ல மாட்டேன், நீங்கள் தான் என்னை கடத்துனீங்க அப்படி இப்படின்னு எதுவுமே சொல்ல மாட்டேன், நான் பாட்டுக்கு எங்கிட்டாவது போயிடுறேன் மேடம், என்னை விட்டுருங்க மேடம் ப்ளீஸ் மேடம், இனிமேல் உங்கள் விஷயத்திலே நான் தலையிட மாட்டேன் அப்படின்னு சொல்ல, அப்படியெல்லாம் உன்னை சாதாரணமாக விட்டுற முடியாது, என் குடும்பத்துக்குள்ளே நுழைஞ்சு என் பொண்ணையே வந்துட்டு உங்கள் கைக்குள்ளே போட்டுக்கிட்டு ஆட்டமாக ஆடினீங்கல்ல, இரு இனிமேல் தான் நீ நரகத்தை பார்க்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்க மகேஷ் பயப்படுறாங்க. அதோட பார்த்தீங்கன்னா வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது.